அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எல்லா நலமும் பெற வேண்டி இறைவனிடம் வேண்டிக் கொண்டு குருவினுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த ஜாதக பதிவை பார்ப்போம். இந்த ஜாதகம் 25/11/1983 பிறந்த ஜாதகம். பிறக்கும் போது ஜென்ம லக்கணம் அப்படிங்கிறது விருச்ச லக்கணம். 40 வயசு 5 மாசம் 14 நாள் அப்படிங்கிற போது வயதுக்கேற்ற லக்கணம் வளரும் லக்கணமாக வயதுக்கேற்ற லக்கணமாக அமைஞ்சிருக்கிறது ஏழ்பு லக்கணம் மேச லக்கணம். அப்ப இந்த ஜென்ம லக்கணத்திலிருந்து 1, 2, 3, 4, 5, 6ஆம் பாவமாக வரக்கூடிய ஏழ்பு லக்கணம் யாருக்கு போனாலும் அவர்களுக்கு ருண ரோக சத்துரு உபாதைகளை அனுமதித்து கடனாக கர்ம வினைகளை தீர்க்கக்கூடிய காலகட்டமாக அது அமையும். அப்படிங்கிறதுனால ஜென்ம லக்கணத்திலிருந்து 6ஆம் பாவம் இந்த காலகட்டம் அந்த ஜாதகருக்கு போயிருக்கு. எப்ப 4 ஜனவரி 2024 இருந்து 4 ஜனவரி 2034 வரைக்கும் இந்த ஏழ்பு லக்கணம் தான் போகும். சரி, அப்ப இந்த ஜாதகர் ஏற்கனவே பிறவி கடனை எப்படி தீர்க்க ஆரம்பிக்கிறார்? ஜென்ம லக்கணத்திலிருந்து 6ஆம் இடமாக வரக்கூடிய காலகட்டத்தில் ஜாத ரீதியாக ருண ரோக சத்துரு உபாதைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அப்படிங்கிறத சொல்லிடுறோம். அதே மாதிரி ஏழ்பு லக்கணத்துல 5ஆம் இடத்துல ஏஆர்பி போகக்கூடிய காலகட்டத்துல பூர்வ கர்மாவையும் அணிவிக்கக்கூடிய காலகட்டமாகவும் அது இயங்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப ஜென்ம லக்கணம் அப்படிங்கிற போது செவ்வாய், 8ஆம் இடத்துக்கு அதிபதிங்கிறது செவ்வாய். இந்த 1, 8 ஆதிபத்தியம் பெறுகிற செவ்வாய் பகவான் எங்க இருக்கிறார்? 1, 2, 3, 4, 5, 6ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப ஜாத ரீதியாக ஜென்ம லக்கணத்திலிருந்து 6ஆம் இடமாக இருக்கக்கூடிய ஏழ்பு லக்கணம் ருணரோக சத்துருபாதைகளை தருது. லக்னாதிபதியாக 1, 8 ஆதிபத்தியம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானும் 6ஆம் இடத்திலிருந்து ருணரோக சத்துரு உபாதைகளை இந்த ஜாதகம் அன்வைக்க வேண்டுங்கிற ஒரு வினைப்பயனை இந்த ஜாதகம் கொடுத்திருக்கு. சரி, லக்னாதிபதிங்கிற செவ்வாய் 6ஆம் பாவத்துல, அப்ப லக்னாதிபதி 8ஆம் அதிபதியா இருக்கக்கூடிய ஜாதகர் தன்னுடைய 2, 7க்கு ஆதிபத்தியம் பெறுகிற சுக்கிரனோட சேர்ந்து 6ஆம் இடத்தில் உட்காரும் போது ஜாதகர் கடன், நோய், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத வம்பு வழக்குகள், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே மாதிரி வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, அடிமேடி பிரச்சனை, அதே மாதிரி கடன் பிரச்சனை, எல்லா பிரச்சனைகளையும் அதிவீதமாக தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஜாதகர் இழுத்து கொண்டு போராடக்கூடிய காலகட்டத்தை இந்த ஜாதகர் உருவாக்கிக் கொள்வார் அப்படிங்கிறத இந்த ஜாதகம் மூலியமா சொல்ல முடியும். எப்படி? இந்த ஜாதகர் கேட்ட கேள்வி என்னன்னா, சார் எனக்கு வாழ்க்கையே போராட்டமா இருக்கு, எதனால அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வருது அப்படிங்கிறத ஜாதகர் கேட்கிறார். லக்னாதிபதி 8ஆம் அதிபதியாகவும் ஜாதக ரீதியாக 6, 8, 10, 12 இருந்தாங்கன்னா இந்த ஜாதகரே எல்லா விஷயங்களிலும் அவரே எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே தவறான முடிவாக இருக்கக்கூடிய காலகட்டமாக ஜாதகருக்கு அமையும். சரி, ஏன் இந்த ஏழ்பு லக்கணத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஏழு சம்பந்தப்படும் போது 2, 5, 8, 11 சுய கர்மாவுடைய விஷயம் இந்த காலகட்டம் பயணிக்கிறதுனால இந்த ஜாதகர் யாரு சொன்னாலும் கேட்காம இந்த ஜாதகர் பூர்வீகமான கர்ம வினையை அணிவிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஏஆர்பி அமைஞ்சிருக்கு. 1, 2, 3, 4, 5ல. சரி, இப்ப இந்த லக்கணத்துக்கு 1, 8 ஆதிபத்திய கிரகம் செவ்வாய் 6ல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல 2ஆம் இடத்துக்கும் 7ஆம் இடத்துக்கும் அதிகாரம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் அவர் செவ்வாயோட சம்மந்தப்படுறதுனால ஜாதகரே கடனை நோக்கி இருக்கிறார். கடன், நோய், வம்பு வழக்கு பிரச்சனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிறார். இதுல என்னென்ன வகையான பிரச்சனை வருது அப்படின்னா, லக்னாதிபதி 6ல அவரே நோய், கடன், சத்துரு பிரச்சனை எல்லாத்துக்குமே ஆளாகி இருக்கார். 2ஆம் இடம் குடும்பம், தனம், வருமானம். சரி, குடும்பத்தினால பிரச்சனை வருது, வருமானத்தினால கடனுக்கு போகுது, அதே மாதிரி பேச்சு பிரச்சனைகள் ஏற்படுத்துது. அதே மாதிரி 7ஆம் இடத்துக்குடைய அதிபதி சுக்கிரன் 7க்கு 12ல இருக்கிறனால மனைவி மூலியமாக பிரச்சனை வருது, மனைவியோட பிரிவு வருது. அதே மாதிரி மனைவி சார்ந்த நண்பர்கள் சம்பந்தமான வகையில பிரச்சனை வருது, நண்பர்கள் கூட்டு தொழில் சம்பந்தமான பிரச்சனை வருது. அதே மாதிரி நம்மளை சார்ந்த மற்றவர்கள் மூலியமாக இருக்கக்கூடிய நண்பர்கள், பழகியவர்கள், உறவினர்கள் சம்பந்தப்பட்ட வகையில இருந்தும் ஜாதகருக்கு பிரச்சனை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிட்டு இருக்கு. சரி, இப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல சனி பகவான் யாரு? 7, 8, 9, 10, 11 அதிபதி. இயற்கையாவே நல்ல யோகத்தை தரக்கூடிய கழகமா இருக்கக்கூடிய சனி பகவானுடைய பார்வையும் ஜென்ம லக்கணத்துக்கு இருக்கு. அதே நேரத்துல செவ்வாயோட பார்வையும்
ஜாதகத்துக்கு 8ஆம் பார்வையாக ஏழு இலக்கணத்துக்கு படுறதுனால இந்த ஜாதகரை அனைத்தையும் உருவாக்கி கொள்வார் அப்படிங்கிறத ஜாதகருக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஜாதகர் இந்த காலகட்டத்துல எப்படி இருக்கணும்? மருத்துவ சம்பந்தமான இடங்கள் அவர் போய் தங்கணும், ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான செலவுகளை அவர் அடையணும், கடமை அடையணும், நோய் அடையணும், வம்பவனுக்கு பிரச்சனைகளை அனுபவிக்கணும், போராட்டங்களை அனுபவிக்கணும். எல்லா கஷ்டகாலங்களையும் இந்த ஏழு இலக்கணம் ஆரம்பித்த காலகட்டத்தில இருந்து ஜாதகருக்கு கொடுத்திருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப இந்த ஜாதகத்துல முதல் இருக்கக்கூடிய நட்சத்திரம் யாரு? அஸ்வின் நட்சத்திரத்துல ஜாதகருக்கு இப்ப பயணிக்கிறது. ஏழு லக்னாதிபதி செவ்வாய் அஸ்வின் நட்சத்திரம் ஜாதக ரீதியாக கேது பகவான் எங்க இருக்கிறார்? 8ல இருக்கிறார். அப்ப கடந்த ஆரம்பித்த ஜனவரி 2024 ஆரம்பிச்சு 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் முழுவதும் கேது பகவான் 8ல இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த ஜாதகருக்கு போராட்டமான காலகட்டமாவே அமைஞ்சிருக்கும். அந்த போராட்டமான விஷயம் எந்தெந்த விஷயங்கள் வந்திருக்கு? ஜாதக ரீதியாக லக்னாதிபதி 6ல இருக்கிறதுனால ஜாதகர் கடன் படுறார். அதே மாதிரி குடும்ப பிரச்சனை வருது, பொருளாதார பிரச்சனை வருது, அதே மாதிரி பேச்சாள பிரச்சனை வருது, மனைவி மூலியமா பிரச்சனை வருது, நண்பர்கள் மூலியமா பிரச்சனை வருது, அதே மாதிரி மற்ற உறவினர் மூலியமாக பிரச்சனை வருது, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருது, கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வருது, வம்புகளுக்கு பிரச்சனையா வருது. இது எல்லாமே ஆரம்பித்த அஸ்வினி நட்சத்திரம் 1 ஆரம்பித்த காலகட்டத்தில இருந்து ஜாதகர் போராட்டமான காலகட்டத்தை அணிவிக்க வேண்டும் அப்படிங்கிற அமைப்பை இந்த கேது பகவான் 8ல இருக்கும் போது உணர்த்துறார். அப்ப 8ல இருக்கக்கூடிய கிரகம் யாரோட சேருது? 3 6 கூடிய புதனோடு சேர்றார். 7 8 9 10 11 12ஆம் இடத்துக்குரிய விரையாதிபதியான குருபகவான் சேர்றார். சூரியன் யாரு? 5ஆம் அதிபதி. பூர்வ கர்மாவினை காரணமாக இந்த ஜாதகர் 8ல பயணிக்கக்கூடிய இந்த அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாத காலகட்டம் 1 2 3 4 பாதங்களும் 4 வருஷம் 5 மாச காலகட்டம் ஜாதகர் பயணிக்கக்கூடிய காலங்கள் எப்படி இருக்கும்? போராட்டமான காலகட்டமா தான் இருக்கும். சரி, இதுக்கப்புறம் சுக்கிரன் எங்க இருக்கான்னு பாருங்க. ஜாதகர் சுக்கிரன் எங்க இருக்கிறார்? 6ல இருக்கிறார். 6ஆம் இடங்கிறது கடன், நோய், வம்பு, வழக்கு பிரச்சனை. அப்ப அடுத்து வர்ற 4 வருஷம் 5 மாசம் 10 நாள் வரைக்கும் இந்த ஜாதகர் எப்படி இருக்கணும்? கடன் அடையணும், போராட்டம் அடையணும், நோய் அடையணும், வம்பவனுக்கு பிரச்சனை அடையணும். எல்லா சிரமங்களையும் இந்த ஜாதகர் அனுபவிக்கு காத்திருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த ஜாதகருக்கு கொண்டு போகுது. சரி, இப்ப இந்த 7ஆம் இடத்துக்கு, இந்த ஜாதக ரீதியா 7ஆம் இடத்துக்கு 12ல இந்த செவ்வாய் இருக்கிறது எப்படி இருக்கும்? மனைவி மூலியமாக தீராத பிரச்சனை வந்துருது, மனைவியை விட்டு பிரியக்கூடிய காலகட்டமா வந்துருது. மனைவி சம்பந்தமான விஷயத்துல வீட்டை விட்டு பிரிஞ்சு அவங்க தனியா போறது, இவங்க தனியா போறக்கூடிய காலகட்டத்தை அது உருவாக்குது. அதே மாதிரி இந்த ஜாதகருக்கு ராகு பகவான் இந்த இடத்துக்கு 8ல இருக்கிறார். இந்த 7ஆம் இடத்துக்கு 8ல இருக்கிறார். இந்த காலகட்டம் மனைவி சம்பந்தமான பிரச்சனை தீராத பிரச்சனையாகி மனைவி விட்டு பிரியக்கூடிய சந்தர்ப்பத்தையும், கடன் பிரச்சனையினாலையும், நோய் பிரச்சனையாலும், வம்போலுக்கு பிரச்சனையினாலும், கோர்ட்டு கேஸ் பிரச்சனையினாலும் இந்த ஜாதகருக்கு இயற்கையாவே வாழ்க்கையே போராட்டமான காலகட்டமாக கடந்த 9 வருஷ காலகட்டமாக அமைந்து கொண்டிருக்கிறது. அடுத்து ஜாதக ரீதியாக சூரியன் எங்க இருக்கிறார்? 7க்கு 8ஆம் இடத்துல. அப்ப இந்த அடுத்து வரக்கூடிய 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் வரைக்கும் இந்த சூரியன் 8ல் இருக்கக்கூடிய காலகட்டத்துல சூரியன் யாரு? பூர்வீகத்துக்கு அதிபதி. 8ஆம் இடத்துல மறையும் போது மனசால் பிரச்சனை, மன போராட்டம், மனதில் இருக்கக்கூடிய ஆழ்மனம் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே சிக்கலாகுது, குலதெய்வ பிரச்சனை ஆகுது. அதே மாதிரி குழந்தைகள் மூலியமான பிரச்சனை வருது, கடன் ஆகிறார், நோயாகிறார், வம்போலுக்கு பிரச்சனை வருது. இது எல்லாமே தீராத பிரச்சனைகளாக உருவாக்கக்கூடிய காலகட்டம். இந்த 7 இலக்கணம் 4 ஜனவரி 2024 அங்க ஆரம்பிச்சு 4 ஜனவரி 2034 வரைக்கும் இந்த ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையை சந்தித்துத்தான் ஆக வேண்டும். இல்ல இதுக்கு தீர்வு என்ன அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு 7 இலக்கணம் 6வது இலக்கணமா போகுது. அப்ப 7 இலக்கணம் முதல் இலக்கணம் அப்படிங்கிற போது ஜாதகர் வைத்தியேஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தியநாத சாமி அவர்களை வணங்கி இந்த காலகட்டம் வழிபட்டுக் கொள்வது சால சிறந்தது அப்படிங்கிற விஷயத்தை ஜாதகரிடம் சொன்னோம். இப்ப 1 2 3 4 5ஆம் இடத்துல இந்த ஏஆர்பி போகுது இல்லையா? யாரோட நட்சத்திரத்துல போகுது? சுக்கிர தசை. சுக்கிரன் எங்க இருக்கிறார்? 2 7க்கு அதிபதியாகி எங்க இருக்கிறார்? 6ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த சுக்கிர தசை எப்படி இருக்கு? போராட்டமா தான் இருக்குது. லக்னாதிபதி 6ல, லக்னத்துக்கு உண்டான நட்சத்திராதிபதி அஸ்வினி நட்சத்திரம் 4 வருஷம் 5 மாச காலகட்டம் கேது 8ல, அதுக்கப்புறம் சுக்கிரன் 4 வருஷம் 5 மாச காலகட்டம் ஜாதக ரீதியாக சுக்கிரன் 6ல,
அப்ப அதே மாதிரி சூரியன் வந்து 7 லக்கணத்துக்கு 8ல 1 வருஷம் 1 மாசம் 10 நாள் அப்படிங்கிற போது இந்த ஜாதகருக்கு செயல்படக்கூடிய அத்தனை காலகட்டங்களும் இந்த சுக்கிர தசையும் 6ல இருந்து செயல்படுறதுனால தசாநாதனால இந்த சுக்கிர தசை ஆகாத விளைவுகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் பம்ப வழக்கங்களையும் எல்லா சிக்கல்களையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த 7 லக்கணம் அமையுது. அப்ப இந்த ஜாதகர் நம்ம சொன்ன மாதிரி வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போய் வைத்தியநாத சாமியை இந்த காலகட்டம் வழிபட்டு கொண்டால் கடன் இல்லாமையே நோய் இல்லாம போராட்டங்கள் இல்லாம இந்த 2034 வரைக்கும் கடக்கிறதுக்கு உண்டான வழிகளை இந்த ஜாதகம் தேடிக்கொள்ள வேண்டும். இதுல இந்த 10 பவனுக்குரிய ஆதிபத்தியம் மற்றும் கூட சனிபவன் மட்டும் இந்த 7 லக்கணத்தை பாக்குறதுனால யாருக்கும் அழிவில்லாத நிலையை தருகிறார். அப்ப சனிபவன் ஆயுள்காரகன் அப்படின்னு சொல்றோம். சனிபவன் 10 பவனுக்கு அதிபதி. தொழில் சம்பந்தமான கிரகம் யாரு? சனிபவன். இந்த சனிபவன் எங்க இருக்கிறார்? 7 லக்கணத்துக்கு 7ஆம் பாவத்துல. ஏதோ தொழில்ல கொஞ்சம் நல்ல யோகங்கள் கொஞ்சம் தொடர்ந்து அமைந்திருக்கிறதுனால ஜாதகம் தப்பித்துக் கொள்கிறார், குடும்பமும் தப்பித்துக் கொள்கிறது. ஆக பிரிந்திருக்கக்கூடிய காலகட்டத்தையும் கடனையும் நோயையும் பம்பவனுக்கு பிரச்சனையையும் ஜாதகங்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டமா இருக்கிறதுனால மிக போராட்டமான காலகட்டத்தையே இந்த ஜாதகர் அணிவித்திருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இன்னமும் எப்ப 2034 வரைக்கும், இப்ப 2024 இருந்து ஆரம்பிச்சு 2034 வரைக்கும் இந்த 7 லக்கணம் போகக்கூடிய காலகட்டத்துல அனைவரும் பொறுத்து இந்த காலகட்டம் இந்த போராட்டத்திலிருந்து மாறிக்கொள்வதற்கு இந்த 7 லக்கணம் இந்த ரிஷப லக்கணம் மாறக்கூடிய காலகட்டம் வரை ஜாதகர் போராட்டமான வாழ்க்கையைத்தான் ஜாதகர் சந்தித்தாக வேண்டும். அப்படிங்கிறதுனால ஜாதகர் இந்த காலகட்டம் பிரிந்து வாழ்றது, பொறுமையுடன் இருப்பது, எந்த செயலிலும் இறங்காமல் இருப்பது, அதிகமான பொருளாதார முதலீடு எதுவும் போடாமல் இருப்பது, எந்த இடத்திலையும் கடன் பெறாமல் இருப்பது, நோய் சம்பந்தமான விஷயங்கள்ல எதிலையும் ஈடுபடாமல் இருப்பது, என்ன வந்தாலும் மருத்துவ சம்பந்தமான துறைகள்ல இந்த காலகட்டம் அவர் வேலை செய்வது, இறங்கி வேலை செய்வது, ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடைகளில் வேலை செய்வது, வண்டி வாகனம் மூலியமாக தொடர்ந்து வேலை செய்வது, அதே மாதிரி சிஸ்டர் செவிலியர் சம்பந்தப்பட்ட துறையில் அவர் வேலை செய்வது, இது சம்பந்தப்பட்ட துறைகளில் இந்த ஜாதகர் இந்த காலகட்டம் வேலை நிமித்தமாக இருந்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு இந்த வாழ்க்கை போராட்டம் அப்படிங்கிறது இந்த 7 லக்கணம் மாறும் வரை ஜாதகர் சில போராட்டங்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது இயங்கும் அப்படின்னு ஜாதகரிடம் ஒரு பொறுமையாக அங்கிடம் எடுத்து சொல்லப்பட்டது. இது போன்று இன்னொரு ஆய்வுகளில் உங்களை சந்திக்க வருவது சோமசுந்தரமூர்த்தி, திருச்சியிலிருந்து. நன்றி, வணக்கம்.